Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 959 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்த்தோம்ல, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அமிகசா வில்லேஜ்ல கின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு ஒரு வழியா 4200 சோல்ஜர்ஸ் கிடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஆளுக்கு 10 பேர்னு போட்டு பொழந்துட வேண்டியதான். எங்க கூட வந்து ஜாயின் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மேச்சர்க டைம்ல எல்லாம் கிளம்புறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க. எல்லாம் நம்ம பிளான் பண்ண அந்த இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் பயங்கரமா கத்திட்டு கிடப்பானுங்க. ஆக்சுவலா எல்லாம் ஒன்னா மீட் பண்ண வேண்டிய இடம் வந்து டொகாகே போர்ட். ஆனா கப்பல் ரெடி ஆகிற இடம் இருக்க இட்டாச்சி போட்டு 5000 பீப்புள்ஸை கேரி பண்ணிட்டு போற அளவுக்கு கப்பலை நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொடுத்த டைம்ல சட்டு புட்டுன்னு டான்னு போய் நிக்கணும், லேட் பண்ணவே கூடாதுமா. ஆக்சுவலா இவங்க பிளான் என்னன்னா, பிராங்கியும் உசோப்பும் வேலை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அமிகசா வில்லேஜ்ல இருக்க நம்மளோட க்ரூல போய் சேர்ந்துருவாங்க. அங்க இருந்து 1000 சனி கப்பலை கிளம்பி நேரா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் பிளான். அவங்க எல்லாம் கப்பலை ரெடி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாயிலா. அனிமல் கிங்டம் பைரட்ஸ்களை அடிச்சு துவச்சு தொங்க விடுறோம், தாட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு கப்பல் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. இங்க உடோன்ல பாத்தீங்கன்னா உட் ஏகப்பட்டதை வெட்ட சொல்லுவாங்க. எவ்வளவு வெட்டினாலும் பத்தாது, அதனால வெட்டிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வேலை தீ மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ ஒச்சோவோட குரூப் பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் ரிங்கோல இருந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன போய் பொழந்து கட்ட வேண்டியதான். அண்ட் இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட வெப்பன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்வாட்ஸ்ல கன்னு, பீரங்கி அந்த மாதிரி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கிபில இருக்க ஆளுங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எல்லாருமே அட் அ டைம்ல அந்த போர்ட்டுக்கு போய் சேர்ந்தா தேவையில்லாம மக்கள் எல்லாருமே இவங்களை நோட் பண்ணுவாங்க, என்ன இத்தனை பேர் அங்க போறாங்கன்னு. அதனால இந்த ஒரோச்சி ஹபு போர்ட்ல இருந்து கிளம்பி ஒனியஷிமாக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபயர் ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே திருவிழாவில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களை யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாமே. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு டீமோட ஹெட்டுமே அவங்கவுங்க டீமுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், சேஃப்டியா இருக்கணும், இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி சுத்துறாங்க அப்படி இப்படின்னு எந்த விஷயமே லீக் ஆயிடக்கூடாது. அதனால ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆளுக்கு இந்த சாமுராய்ஸ் எல்லாம் போடுவாங்களே, அவங்களுக்கு இந்த ஆர்மரு, ஹெல்மெட் அது இதுன்னு அது எல்லாத்தையுமே சேஃப்டிக்கு கொடுப்பாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டியா கெட்ட போறதா நம்ம ஆளுக்கு பிடிக்குமே. சோ ஜம்முன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவான். என்னப்பா கைடோவை காலி பண்ண நீ ரெடியான்னு கேட்டா, அவன் தானே வரட்டும் இன்னைக்கு வெட்டி வீசிடுறேன் அப்படின்ட்டு ஏதோ வாழையா ஏதோ நிஞ்சா ஃபேமிலியில இருந்து வந்தவனுங்க மாதிரியே போஸ்ட் கொடுப்பானுங்க. எப்படியா ஜாலியா அங்க பண்ணா போயிட்டு இருக்குன்னு வைங்க. உடனே சஞ்சி ஜோரா கிட்ட, ஏன் நீ அந்த மாதிரி உன்னை போடக்கூடாது, நல்லா குதூகலமா இருக்குமேம்பா. அவனுக்கு என்னன்னா, இந்த மாதிரி பாடியில ஓவர்லோட ஏத்துனாலே வேகம் குறைஞ்சிரும், அதனால வேண்டாம்பா. சஞ்சி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம போடு உன்னோட பவுண்டி என்னை விட கம்மியா இருக்குதுன்னு அவனை வெறியேத்தி விடுவான். உடனே என்மா ஸ்வாட் எடுத்து ஒரே போடு, ஜஸ்ட் மிஸ், சிகரெட்ல ஒரு வெட்டு, அந்த கிளிஃப்ல ஒரு வெட்டு, அப்படியே அருந்து விழும். ஏன்டா என்னைய கொல்லவாடா ட்ரை பண்றேன்னு வழக்கம் போல மாத்தி முட்டிக்குவானுங்க. நாமி வழக்கம் போல மண்டையிலே ஒரு போட்டு எழுத்துட்டு போவான். ரோச்சி கிட்ட ரோபின் மேட்டர் எல்லாம் கறக்கும் போது அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒனிகஷிமாவோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வின்டர், பயங்கரமா குளிர்னு உடனே என்ட்ரன்ஸ்னா அவன் எதை சொல்ல வர்றான் அப்படின்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சீசன்ஸ் இருக்குது இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்னு பஞ்சாயத்துல கோட் போட்டுக்கலாமா, ஆனா இவங்க 3 பேருக்கு அது பெரிய பஞ்சாயத்து. அந்த டைமுங்கும் போது இவங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் அப்படின்னா மிங்ஸால சுலோங்கா மாற முடியும். ஆனா அதே மூணு கிளவுடுக்கு பின்னாடி மட்டும் ஒளிஞ்சுக்கிச்சுன்னா, ஐ மீன் கிளவுடு வந்து மறைச்சிருச்சுன்னா ஒரு யூஸ் இல்லாம போயிடும். சுலோங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, அது எல்லாமே லக்கு தான். ஆனா அந்த டைமுங்கும் போது மாஸ்டர் கேட் வைப்பரும் கார்டியன்ஸும் அங்க இருக்கணும். இதை சொல்லும் போது லூஃபி ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா யோசிச்சுட்டு போய் நிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, பிக் மாமு ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்துட்டா. ஆனா இவங்களை காப்பாத்தி அவளை தடுக்க போன ஜிம்பை இன்னுமே வரல. கடைசியா அவன் கிட்ட என்ன சொல்லியிருப்பான், உயிரோட ஒழுங்கா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்து சேர்ந்துரு, நான் உனக்காண்டி காத்துட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பான். செத்துறக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ரூல். ஜோரோக்கே இந்த மேட்டர் இப்பதான் தெரியும் வைங்க. அவன் வர்றது இவனுக்குமே சந்தோஷம் தான். ஒன்னும் கவலை இல்ல, இன்னுமே டைம் இருக்குது, உயிரோட இருந்தானா கண்டிப்பா வருவான், கவலைப்படாதேன்பா. லூஃபி வெறியாயி அவன் வரணும், இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. அப்படியே கட் பண்ணி இந்த ஃப்ளவர் கேபிட்டலுக்கு வெளியில இருக்க எபிசோட் அவனை காட்டுறாங்க. மக்கள் எல்லாம் செம ஹாப்பி. அவங்க எப்பவும் ஹாப்பியா தான் இருப்பாங்க, ஆனா இப்போ அதை விட ஹாப்பி. ஏன்னா அந்த உஷிமிட்சு கோசோங்கிற திருடன் எப்பவுமே சின்ன பொட்டலத்துல காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். ஆனா இந்த டைம் ஒரு பெரிய பொட்டியே இறங்கிட்டான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சந்தோஷம். இதை அவன் தான் பண்ணானான்னு தெரியல, ஆனா அவனை விட்டா இதை வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அங்க இருக்க மக்கள்லாம் பாருங்க, நம்மளால கண்டிப்பா ஃபயர் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இதை வச்சு நம்ம நல்ல தண்ணி குடிக்கலாம் பாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்துல மூழ்கி போயிருக்காங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணி ஒக்கம்பொரே டவுனை காட்டுறாங்க. அவன் மக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னா, அவங்க பாரடைஸ் ஃபார்ம்ல இருந்து ரெடி பண்ண சாப்பாடு, அப்புறம் ஃபேக்டரியில ரெடி பண்ண ஆயுதம், இதெல்லாமே காணாம போச்சு. அதனால தான் அந்த அட்டமா திருடனோட இடத்த மொத்தமா எரிச்சான். அதான் அந்த அசுரா டோஜியோட இடத்த எரிச்சானே, அதான்
அதான் சொல்றான். பட் இருந்தாலுமே இன்னுமே திருடு போய்கிட்டே தான் இருக்காமா. அது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் மிரட்டி கேட்டுட்டு இருப்பான். கூட்டத்துல இருக்க சில பேரு இந்த மாதிரி சாமுராய்ஸ் எல்லாம் சண்டைக்கு போறாங்களாமா, மேபி அவங்க தான் எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு டவுட். நான் அந்த மேட்டரை சொன்னா அவங்களுக்கு ஆபத்துன்னு எதுவும் சொல்லாம இருந்துக்குவானுங்க. நல்லவேன்னு சொல்லி நாட்டை திருத்தாம இருந்தானுங்களே. அப்ப அங்க ஒரு குரூப் குசுன்னு பேசிட்டு இருந்தவனே, எவன்டா அந்த குசு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, அப்படியே பம்மிடுவானுங்க. அந்த டைம்ல தான் ஒசூரு எந்திரிச்சு, அதான் கின்னோட ஒய்ஃப், நான் சொல்லுவேன் ஆனா நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவான்னு. அப்படின்னா உனக்கு தெரியுமா எங்க என்னன்னு கேட்டா, இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், நான் கூப்பிட்டு கொண்டு போய் காமிச்சேன்னா உங்களுக்கே தெரியும்பா. அவன் அப்படியே குறுகுறுன்னு லுக் விட்டுட்டு இருப்பான். அவளுக்கு உள்ள நடுங்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ பொய் சொல்றான். என்ன மேட்டர்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவளோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்கான்னு. அப்படின்னா அவன் சண்டை போட போறான்னு இவளுக்கு நல்லா தெரியும். எப்படியும் ஆளுகளை கூப்பிட்டு இருப்பான். அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுமே. ஒக்கிக்குவ முதல் டைம் பார்த்தப்பவே அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவனும் வந்துட்டான்னு. சோ வெளியில காட்டாம அப்படியே சமாளிச்சுட்டு இருந்திருக்கா. இப்ப அந்த தடி தாண்டவராய வேற மோப்ப முடிக்க ஆரம்பிச்சிட்டால. அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத கின்னு, இவங்கள நான் தசை திருப்பி கொண்டு போறேன், எப்படியாச்சும் குசுகி கண்ட்ரியை மட்டும் காப்பாத்திருன்னு தானா கொண்டு போய் தலைய விட்டுட்டான். இப்ப எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. வாங்கன்னு பாதி தூரம் கூட்டு போகும்போதே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னா, சுருசாமா இங்க எங்களுக்காண்டி எல்லாம் சமாளிக்க வேண்டாம், எங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டோம், எங்களால முடியல அப்படின்னு இவங்க தான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்ட மாதிரி பிளேட்டை மாத்திட்டாங்க. இது அவளுக்கே பெரிய ட்விஸ்ட். இப்படி அங்க மாத்தி பிட்ட போட்டு மொத்தத்துல அந்த ஹோல்டமா குழப்பி விட்டாங்க. அவன் ஆல்ரெடி முட்டா பையன், ரைட்டு போனா லெஃப்ட் போவான், லெஃப்ட் போனா ரைட்டு போவான். அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? சரி அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த டொக்ககே டவுனை காட்டுறாங்க. யாருமே வரலையே. சோ பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தண்ணீர் தாரையா கொட்டுது. மழை பெய்யறதுனால அது கூடவே மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்பதானே வெளியில தெரியாது. அந்த டைம் டாக் ஸ்டோம் அங்க ஒரு சின்ன போட் ஒண்ண பாப்பான். உடனே இந்த போட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வரலனாலும் பரவாயில்ல நம்ம போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. மொமன சுக்கே வண்டையா திட்டுவான், ஏன்டா எடுபட்ட நாய்களாம், இன்னைக்கு விட்டா என்ன, நாளைக்கு என்ன உலகமாட அழிய போகுது, வேற ஒரு நாள் பாத்துக்கலான்னு. இங்க என்ன டிஎன்பிசி எக்ஸாம்ல ஆப்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒல்லெந்திருவேன் ஒன்னே ஓயே தீனுன்னு கிளம்புவான். ஷினோப புடிச்சு கதறுன்னு கதறி அழுவான். அவளுமே இன்னைக்கு வேண்டாம் தான் சொல்லுவா. இன்னைக்கு நைட்டை விட்டா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எப்படியாச்சும் அவங்கள காலி பண்ணியே தீரணும்னு கின்னு வெறியோட இருக்கான். அங்க பார்த்தா அந்த ஒரோச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எல்லா விஷயமும் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால பிளான் பண்ணி ஆப்போசிட்டான். அதான் எந்த கவலையும் இல்லாம இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அந்த கடப்பாறை மூஞ்ச என்ன பண்ணா ஏது பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.